நாட்டையே உலுக்கிய கிரீஷ்மா ஷாரோன் சம்பவம். துடிதுடித்து இறந்த காதலனுக்கு கிடைத்த நீதி. கடந்த 2022ஆம் ஆண்டு கேரளாவை சேர்ந்த கிரீஷ்மா அப்படின்ற பெண் தன்னுடைய காதலனான ஷாரோன் ராஜ் அப்படின்றவங்களை கொடூரமா கொலை செய்திருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பா கேரள அரசு 2 வருஷமா பல தகவல்களை திரட்டி இருக்காங்க. இந்த நிலையில கொலை குற்றவாளியான கிரீஷ்மாக்கு இப்போ மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உடந்தையா இருந்த அவங்க மாமாக்கு 3 வருடம் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்காமா. இதுக்கு முன்னாடி 1955ஆம் ஆண்டு திஹார் ஜெயில இருக்கக்கூடிய ரத்தன்பாய் ஜெயின் அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இந்தியாவில 2வது பெண்ணா இவங்களுக்கு தான் தூக்கு தண்டனை கிடைக்க போகுதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே எழப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நாட்டையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி கடைசியா கேரளால 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி முத்துக்குட்டி சந்திரன் அப்படின்றவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவர் ஒரு சீரியல் கில்லர் ஆமா. இதை தொடர்ந்து கேரளால பல பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க மேல்முறையீடுக்காக சென்றிருக்காங்களாமா. கிரீஷ்மாவுடைய காதலனான ஷாரோன் ராஜுக்கு அவங்க கஷாயத்துல விஷம் கொடுத்த நிலையில 11 நாட்கள் மருத்துவமனையில பச்சை தண்ணி கூட விழுங்க முடியாம மரண படுக்கையில இருக்கும் போதும் தன்னுடைய காதலிய காட்டி கொடுக்காம இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால நீதிபதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கிரீஷ்மா கொலை செய்தது ஷாரோன் ராஜா மட்டும் கிடையாது, காதலோட உன்னதத்தையும் அவங்க கொலை செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.